ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட நம்ம தினசரி வாழ்க்கையில் முக்கியமான ஆனால் அதில் இருக்கிற ஆரோக்கிய ரகசியங்கள் நம்ம சில சமயம் கவனிக்காத ஒரு உணவு பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதாங்க நம்ம தயிர் சாதம். தினமும் சாப்பிட்ருப்போமா? ஆமாம். அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது? நம்ம உடம்புக்கு நல்லதா? ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற பெரிய ஆரோக்கிய ரகசியங்கள் என்ன? இது எந்த வயதில் எந்த அளவுக்கு சாப்பிட்லாம், எந்த சூழ்நிலையில் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி விரிவாக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் கண்டென்ட் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் சாதம் அப்படின்றது ஒரு சாதாரண ஃபுட்டு மட்டும் இல்லைங்க. இது நம்மளோட சவுத் இந்தியன் கல்ச்சரில் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டும் கூட. 1000 வருடங்களாக நம்ம முன்னோர்கள் தயிர் சாதத்தை சாப்பிட்டு வந்த போது தான் நம்ம குடல் ஆரோக்கியம் இவ்வளோ பாதுகாப்பாக வந்திருக்கு. தயிர் சாதத்தில் இருக்கிற முக்கிய அம்சம் என்ன தெரியுமா? ப்ரோபயோட்டிக்ஸ், கால்சியம், வைட்டமின் B12, வைட்டமின் B2, ஹெல்த்தி ஃபேட்ஸ், குட் கார்போஹைட்ரேட்ஸ். இதுதான் அதை குடல், எலும்பு, தோல், மனநலம், இப்படி நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை அளிக்க உதவியாக இருக்குது. குடல் ஆரோக்கியத்துக்கு இது ஒரு ராஜான்னு சொல்லலாம். தயிர் சாதத்தில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் செரிமானத்தை எளிதாக்கி குடலை பாதுகாக்குது. வயிற்றெரிச்சல், அஜீரணம், குமட்டல் போன்றவற்றுக்கு உடனடி நிவாரணம் அளிக்குது. தயிரோட குளிர்ச்சி சக்தி உடனடியாக கேஸ்ட்ரிக்ஸை குறைக்குங்க. உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் இயற்கை ஏசி உணவு தான் இந்த தயிர். வெயிலில் அதிகமாக வேலை செய்யும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஏற்ற உணவாக இருக்குது. எலும்பு உறுதியை அதிகரிக்கும் கால்சியம் உணவு தான் இந்த தயிர் சாதம். இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மிகவும் முக்கியமான உணவுங்க. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. பொட்டாசியம் இருக்கிறதால பிபியை கட்டுப்படுத்தும், மன அழுத்தம் குறையும். ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் ஃபுட்டு தான் இந்த தயிர் சாதம். சாப்பிட்டதும் கிடைக்கிற திருப்தி செரட்டோனின் லெவலை மேம்படுத்துது. எடை குறைக்க உதவியாக இருக்கும். பசி அடக்கி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் செய்யுது. குடல் புண், அல்சருக்கு நல்லதுங்க. அதிக காரம் சாப்பிட்டவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் கூலிங் ஃபுட்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ப்ரோபயோட்டிக்ஸ் இம்யூனிட்டியை ரீஃப்ரெஷ் செய்யுது. குழந்தைகளின் செரிமானத்தை சீராக்குது. குடல் இன்ஃபெக்ஷனை குறைக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பான உணவுனா அது இந்த தயிர் சாதம் தான். மார்னிங் சிக்னஸை குறைக்க உதவியாக இருக்குது. நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு இது ஒரு ஸ்லோ டைஜஷன் உணவாக இருக்குங்க. பிளட் சுகரை சடனாக ஸ்பைக் ஆகாமல் பார்த்துக்குது. தோல் பிரகாசம் மற்றும் ஃபேஸ்க்கு க்ளோவை கொடுக்குது. கொலாஜன் ப்ரொடக்ஷனை மேம்படுத்துது. வாய் துர்நாற்றம் தீர்க்க உபயோகமாக இருக்குது. லாக்டிக் ஆசிட் மவுத் பாக்டீரியாவை பேலன்ஸ் செய்யுது. மலச்சிக்கலை சரி செய்யும். கான்ஸ்டிபேஷன் ரெகுலராக தீர்க்கும் இயற்கை லாக்ஸேட்டிவ் தான் இந்த தயிர் சாதம். தயிர் சாதம் எப்படி சாப்பிட்லாம் தெரியுமா? வெறும் சாதமாக பால் சேர்த்து தயிராக மாற்றி சாப்பிடலாம். கொஞ்சமாக சீரகம், பழுப்பு உப்பு சேர்த்தா சுவை ஆரோக்கியம் ரெட்டிப்பாக கிடைக்கும். மோரை வடிகட்டி திக் கர்ட் ரைஸ் செஞ்சு லஞ்சுக்கு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பால் சேர்த்து சாஃப்டாக கொடுக்க. யாரெல்லாம் தினமும் சாப்பிடலாம் தெரியுமா? குழந்தைகள், 1 வயதுக்கு மேலே, கர்ப்பிணிகள், வயதானவர்கள், வேலைப்பளு அதிகமாக உள்ளவங்க, வயிற்று நோய் கொண்டவங்க, வீக்கம், கேஸ்ட்ரிக் உள்ளவங்க, வெயிட் லாஸ் முயற்சி செய்கிறவங்க எல்லாருமே அதிகமாக சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு இந்த தயிர் சாதத்தால் கூட சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிக சளி, அலர்ஜி உள்ளவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இரவில் சாப்பிடும் தயிர் சிலருக்கு நல்லது இல்லைங்க. குடல் நகர்ச்சி ஸ்லோ ஆகும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்க தவிர்க்கணும். செரிமான சிரமம் வாய்ப்பு இருக்குது. அதிக உப்பு, அதிக சாதம் சேர்த்து சாப்பிட்றது தீங்குங்க. பிபி உயர்வை ஏற்படுத்தும். குடல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது உடனடி இன்டேக்கை அவாய்ட் செய்யலாம். தயிர் சாதத்தோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்ன தெரியுமா? வெள்ளரிக்காய், சீரக பொடி, கேரட், சின்ன வெங்காயம், கடுகு, மோர் மிளகாய், மாதுளை, பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது தான் அதிக கார உணவுகள், அதிக எண்ணெய், மீன், அசைவத்தோட உடனே சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் சாதத்தை நம்ம வயிற்று எரிச்சலுக்கும், குமட்டலுக்கும், குளிர்ச்சியாக இருக்கவும், பித்தம் குறைக்கிறதுக்காகவும், உடல் சூட்டை இறக்கிறதுக்காகவும், குழந்தைகளோட செரிமான சக்திக்காகவும், கண்டினியூஸ் லூஸ் மோஷனுக்காகவும், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும், ஸ்கின் க்ளோக்காகவும், சூரிய வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவும்னு இப்படி ஏகப்பட்ட காரணத்துக்காக நம்ம சாப்பிட்லாம். தயிர் சாதம் ஒரு சாதாரண உணவு மட்டும் கிடையாது. அது நம்ம குடல் ஆரோக்கியத்தை, மனநிலையை, நோய் எதிர்ப்பு சக்தியை, உடல் வெப்பத்தை காப்பாற்றும் ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசன் மாதிரி. தினமும் ஒரு கப் தயிர் சாதம் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு ரொம்ப பெரிய கிஃப்ட். உங்களை எத்தனை பேருக்கு இந்த தயிர் சாதம் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.